லாயர் மேல போடப்பட்டது பொய்ப்பொழி தான் அப்படிங்கிறத அவரோட ஃப்ரெண்ட் வந்து நிரூபிச்சிடுவாரு. அது மட்டும் இல்லாம காசு வாங்கிட்டு வேணும்னு நீ தப்பானவங்களுக்கு துணை போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயரை விசாரிச்சுட்டு இருந்த ப்ராசிக்யூட்டரையும் பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதனால தான் லாயரால் இங்க வர முடிஞ்சது. அப்பவும் தேயன் ரொம்ப தைரியமா தான் இருக்கான். சாலிட் எவிடன்ஸ் கிடையாது, எப்படி நீ என்ன அரெஸ்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஆம்புலன்ஸ்குள்ளேயே இவங்க சேனலுக்கு லைவ் போயிருப்பாங்க ஹீரா. அதை காட்டிட்டு பாத்தியா இதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம இப்பொழுதைக்கு தேயன் போக வேண்டியதாக போயிடுது. அந்த இடத்துக்கே நியூஸ் 9ஓட ஆங்கர் எல்லாம் வந்திருப்பாங்க. அங்கே லைவ் நியூஸ் எல்லாம் கவர் பண்றாங்க. அதுக்கப்புறமாக சேர்மேனே அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தேயான் இப்பவும் தப்பிச்சிடுறா. தேயான் கூட ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருப்பா. அவ தான் எல்லா தப்பையும் தான் பண்ணதாக ஏத்துக்கிட்டான். அதனால தேயான் வெளியே வந்துட இது இவங்களுக்கெல்லாம் தெரிய வரும். பயங்கர தலைவலியா இருக்கு. சரி சேர்மேன் கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்றப்போ சேர்மேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னதான் இருந்தாலும் அவன் என் பொண்ணு என்ன கொல்றதுக்காகவே முயற்சி பண்ணாலும் நான் அவளை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற சமயத்துல தேயான் வெளியே வந்தவ தான் அப்பாவே போட்டு தள்ளணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறா. டேட்டு எப்படி ஒரு நர்ஸ் வச்சு போட்டு தள்ளனாலும் அதே மாதிரி ஒரு நர்ஸ் வராங்க. இன்ஜெக்ஷன் வந்து ஐவில போட்டுடுறாங்க. என்ன இன்ஜெக்ஷன் டாக்டர் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கறதுக்கு இதை தேயான் மேடம் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவருனால முடியல. நம்ம பொண்ணு நம்மளை கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதில் எடுத்து விட பாக்குறாரு. முடியறது இல்ல. இந்த நர்ஸ் இப்படி சேர்மேனுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட கையோட அந்த பையனோட ரூமுக்கு வர்றப்போ கரெக்டா ஹீரா வந்துட்டு எந்த இன்ஜெக்ஷனும் வேண்டாம், நாங்க இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நர்ஸ் எல்லாம் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. பண்ணா மாட்டிப்பா. தேயான் தனக்கு எதிராக யாருமே இல்லை, நம்ம தைரியமா போய் சேர்மேனா பதவி ஏத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் இல்ல, ஹீரா இருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்த லாயர், ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா கடைசியில பேட் வந்து உண்மை சொல்லியிருப்பாரு. உங்க அக்காவை கொல்றதுக்கான ஆர்டரை எனக்கும் வந்துட்டு டேட்டுக்கும் கொடுத்தது இந்த தேயான் தான், அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேயான் கிட்ட பேசுறதுக்காக யூஸ் பண்ண போன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. உங்க அக்காவை கடலை தூக்கி போட்டதே நான் தான் அப்படிங்கிற உண்மையும் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அதன் வகையில தான் இந்த தேயானை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. வந்த கோபத்துல இந்த ஹீராவை ஒரு கண்ணாடியை வந்து உடச்சு அதை வச்சு குத்தலான்னு வர்றப்போ அதை வந்துட்டு லாயர் வாங்கிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான ஸ்டேஜ்ல லாயர் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமாக அந்த பையனை கூப்பிட்டு வந்து இவங்க தான்ப்பா சீமா, இதுதான் உங்க அம்மா, இதுதான் அவங்க கல்லறை, உங்க அம்மா உன்னை வேண்டாம் நல்லா விட்டுட்டு போல, உயிரை காப்பாத்துறதுக்காக தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனா அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் லாயர் கிடையாது, இவர் இதுக்கப்புறம் நீ அங்கிள்னு கூப்பிடணும்னு சொல்றாங்க. தேயான் அவ லாயர் வச்சு பயங்கர ஸ்மார்ட்டா பிளே பண்ணி இவளுக்கு மென்டல் இல்னஸ் இருக்கு, அதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால 7 வருஷம் மட்டும் தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப கூட சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு 7 வருஷம் தானா அப்படின்னு கேட்கிறப்போ ஹீராக்கெல்லாம் பயங்கர கோவம் வருது. அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்த லாயருக்கு கான்சியஸ் வந்துருச்சு. அவர் எங்க போனார்னு தெரியலங்கிற நியூஸும் கிடைக்குது. அவர் நேரா இந்த கோர்ட்டுக்கு வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்காக வேன்ல ஏற போன தேயானை பிடிச்சி நிக்க வச்சு 7 வருஷத்துல நீ வந்துருவ, ஆனா இந்த கம்பெனி உனக்கு இருக்காது, ஏன்னா இப்பொழுதுக்கு அந்த பையனுக்கு ஒரே கார்டியனா இருக்கிறது நான் மட்டும்தான், ஏன்னா உங்க அப்பா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, நீயும் ஜெயிலுக்கு போயிட்ட. ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் மீட்டிங்கை வச்சு அந்த பையனை வந்து சேர்மேன் ஆக்கி அவன் வயசுக்கு அவன் எந்த முடிவு எடுக்க முடியாது, ஆனா எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், இந்த கம்பெனி இதுக்கப்புறம் பிரைவேட்டா இருக்காது, பப்ளிக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் அண்ட் டீடைல் ஸ்டோரி பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனல் விசிட் பண்ணுங்க.